السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. 5 நிமிட மதரசா குர்ஆன் ஹதீஸின் ஒளியில் ஒன்றாவது தலைப்பு இஸ்லாமிய வரலாறு. நபிஸாவுடைய வாழ்க்கையை வரலாற்றை நாம் தொடர்படியாக பார்த்து வந்து கொண்டிருக்கிறோம். ஹிஜ்ரத்திற்கு பிறகு மதீனாவிலே நிகழக்கூடிய சம்பவங்களை பார்த்து கொண்டிருக்கிறோம். நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களின் காலத்தில் ஏற்பட்ட வெள்ள பிரளயத்திற்கு பிறகு அவர்களின் கொள்ளு பேரன் இம்லாக் இப்னு அர்ஃபக்ஸத் இப்னு சாம் இப்னு நூஹ் என்பவர் யமனில் குடியேறினார். அல்லாஹ் தஆலா இவருக்கு இல்ஹாமின் மூலம் அரபி மொழியை தந்தான். பிறகு இவரின் குழந்தைகளை அரபி பேசலானார்கள். இவரின் சந்ததியினர் அரபு பகுதியின் நாலாபுரமும் பரவியினர். இவராக அரபு தீபகற்பம் முழுவதும் அரபி பொதுவான ஒரு மொழியானது. இக்காலகட்டத்தில் மதினா என்ற ஊர் உருவானது. இம்லாக்குடைய குழந்தைகளில் துஃபா என்ற ஓர் அரசர் தோன்றினார். இவர் தமது காலத்தின் யூத அறிஞர்கள் மூலம் இறுதி நபியின் சிறப்பை பற்றியும் அவர்கள் யஸ்ரிப் அதாவது மதினா வருவது பற்றியும் கேள்விப்பட்டிருந்தார். எனவே அரசர் துஃபா யஸ்ரிப் நகரில் ஒரு வீட்டை கட்டி அதை ஓர் அறிஞரிடம் ஒப்படைத்தார். அதாவது மதினாவில் ஒரு வீட்டை கட்டி ஒரு அறிஞரிடம் ஒப்படைத்து, இறுதி நபி வருகையின் போது இந்த வீட்டையும் எனது கடிதத்தையும் அவர்களுக்கு வழங்கிடுமாறு சாசனம் எழுதி கொடுத்திருந்தார். மேலும் அந்த காலம் வரும் வரை தாங்கள் உயிருடன் இல்லாதிருந்தால் இறப்பதற்கு முன்னே தங்களின் குழந்தைகளுக்கு விஷயத்தை அறிவுறுத்தவும் என்பதாகவும் கூறியிருந்தார். அரசரின் சாசனத்தை பெற்றுக்கொண்ட அறிஞரின் வம்சாவளியில் தோன்றியவர்தாம் அபு அய்யூப் அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். இவரின் வீட்டின் எதிரேதான் அன்னலாரின் ஒட்டகம் நின்றது. அன்னலாருக்கு அரசர் வழங்கியிருந்த கடிதத்தில் நபிஸாஸலம் அவர்களை நேசிப்பதாகவும் ஈமான் கொண்டிடவும் தங்களை தரிசிக்க ஆவல் கொண்டு இருப்பதாகவும் குறிப்பிட்டிருந்தார் அந்த அரசர். அன்னலாரின் ஹிஜ்ரத்துக்கு பிறகு யஸ்ரிப் என்ற பெயர் மாறி மதீனத்துர் ரசூல் அதாவது தூதுவரின் பட்டணம் என்றதாக மதினா மாறியது. யாரு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பிறப்பதற்கு முன்பதாக சில 100 ஆண்டுகளுக்கு முன்பதாக யமன்ல வாழ்ந்த ஒரு அரசர் இந்த இடத்துக்கு இறுதி தூதுவர் மதினால வருவாங்கன்னு தெரிஞ்சு அது யார் மூலியமா, யூதர்கள் மூலியமா அங்க கடிதத்தை கொடுத்து அவங்களுக்காக ஒரு இடத்தை அனுபவிப்பு செஞ்சுட்டு போயிட்டாங்க. அந்த ஒட்டகம் போய் நின்ற இடமும் அந்த இடம் தான். இரண்டாவது தலைப்பு அன்னலாரின் அற்புதம். பார்வை மீளுதல். ஹபீப் இப்னு அபி ஃபத்தியா ரலியல்லாஹு அவர்கள் தெரிவித்ததாவது, எனது தந்தையின் கண்கள் வெளுத்து போய் அதனால் எதையும் காண முடியாத அளவுக்கு பார்வை இல்லாதிருந்தார்கள். எனவே அன்னலாரை காண விரும்பிய என் தந்தை என்னை தம்முடன் அழைத்து கொண்டு நபிகளாரின் திருச்சமூகம் சென்றார்கள். எங்களை பார்த்ததும் அன்னலார் இவருக்கு என்ன ஆனது என்றார்கள். அப்போது எனது தந்தையார் எனது ஒட்டகத்தின் எண்ணெய் தேய்த்து கொண்டிருந்த போது ஒரு பாம்பு முட்டையை மிதித்து விட்டேன். அப்போதிலிருந்து எனது பார்வை இப்படி ஆகிவிட்டது என்றார்கள். பிறகு அன்னலார் ஓதி ஊதிய உடனே பார்வை மீண்டது. அதன் பிறகு 80 வயதிலும் என் தந்தையார் ஊசியில் நூல் கோர்ப்பதை கண்டிருக்கிறேன் என்பதாக கூறுகிறார்கள். மூன்றாவது தலைப்பு ஒரு ஃபர்லை பற்றி. தொழுகையை விடுவதன் பாதிப்பு. எவருக்கு ஒருவேளை தொழுகை விடப்படுமோ அது அவரின் குடும்பமும் சொத்துக்களும் பறிபோனதற்கு ஒப்பாகும் என அன்-நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பகர்ந்தார்கள். நான்காவது தலைப்பு ஒரு சுன்னத்தை பற்றி. தீயோரின் தோழமையிலிருந்து தப்பிக்க ஓதும் துஆ. தன்னையும் தன் பிள்ளைகளையும் தீயோரின் சகவாசத்திலிருந்து காத்திருந்த துஆவை ஓதவும் ரப்பி நஜ்ஜினி வ அஹ்லினி மிம்மா யஅமலூன் என் ரச்சகா என்னையும் என் குடும்பத்தாரையும் இவர்களின் தீங்கான காரியங்களிலிருந்து காப்பாற்றுவாயாக. ஐந்தாவது தலைப்பு ஒரு முக்கிய அமலின் சிறப்பு. இளமையை இறைவழியில் ஈடுபடுத்துதல். எவர் தனது இளமையை பருவத்தை அல்லாஹ்வின் பாதையில் கழித்தாரோ அவருக்காக மறுமையில் ஒளிவட்டம் இருக்கும் என அன்-நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். ஆறாவது தலைப்பு ஒரு பாவத்தை பற்றி. இறை தூதரின் கட்டளையை ஏற்காமை. குர்ஆனில் அல்லாஹ் தஆலா கூறுகிறான், எவர்கள் இறை தூதரின் கட்டளைக்கு மாறு செய்கிறார்களோ அவர்கள் தங்களை சோதனை பிடித்து கொள்வதையோ அல்லது தங்களை நோவினை தரும் வேதனை பிடித்து கொள்வதையோ அஞ்சி கொள்ளட்டும் என சூரா நூரிலே அல்லாஹ் எச்சரிக்கை செய்கின்றான்.
7வது தலைப்பு உலகத்தை பற்றி. அழிவை தருபவை. குர்ஆனில் அல்லாஹ் தஆலா கூறுகிறான், குறை சொல்லி புறம்பேசி திரியும் ஒவ்வொருவருக்கு கேடுதான். அத்தகையவன் செல்வமே நிலையாக இருக்கும் என எண்ணி பொருளை சேகரித்து எண்ணிக்கொண்டே இருக்கின்றான். நிச்சயமாக தன் பொருள் தன்னை உலகில் என்றும் நிலைத்திருக்க செய்யும் என்றும் அவன் எண்ணுகின்றான். அப்படியல்ல, நிச்சயமாக அவன் ஹுதாமாவில் எரியப்படுவான். ஹுதாமா என்பது என்ன? ஒரு கொடூரமான நரகத்துடைய ஒரு பள்ளத்தாக்கு. இந்த காட்சியை சூரா ஹுமஸாவிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா காட்சிப்படுத்துகிறான். 8வது தலைப்பு மறுமையை பற்றி. மறுமை நற்பாக்கியவான் யார்? உண்மையான மனதுடன் லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமாவை மொழிந்து எனது ஷஃபாஅத்துக்கு உரிமையுடையோரோ யாரோ மறுமை நாளில் மற்ற ஏனையோரை விட அதிக நர்பாக்கியசாலி என அலல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தூய்மையுடன் கலிமாவை கூறியவரை பற்றி மறுமை நர்பாக்கி என்ற சுப செய்தியும் கூறினார்கள். இந்த ஹதீஸ் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கின்றார்கள். புகாரி ஹதீஸ்லே பதிவு செய்யப்படுகிறது. 9வது தலைப்பு நபிவழி மருத்துவம். ஜம்ஜம் தண்ணீரால் சிகிச்சை. பூமியில் மிக உயர்தரமான தண்ணீர் ஜம்ஜம் தண்ணீராகும். எல்லா நோய்க்கும் இது நிவாரணியாகும் என அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். 10வது தலைப்பு அன்னலாரின் அறிவுரை. நீங்கள் இடது கையால் உண்ணவோ பருகவோ வேண்டாம், ஏனென்றால் ஷைத்தான் இடது கையால் தான் உண்ணுகிறான் என அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அல்லாஹ் எந்த நலவை கேட்டமோ அதன்படி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக. கலிமாவுடைய வாழ்க்கையை வாழ்ந்து கலிமாவுடன் மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக. சுப்ஹானல்லாஹி பிஹம்திஹி சுப்ஹானக அல்லாஹும்ம பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். ஆமீன். ஹைரி சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வஸ்ஸலாமு அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இன்னைக்கு படித்த இந்த சம்பவத்தில் பாருங்கள், அந்த அரசருக்கு எப்போ நபிசாஸ்லம் வரத்துக்கு முன்னாடி யூதர்கள் தான் அறிவிப்பு செய்கிறாங்க, இறுதி நபி மதீனாவுக்கு வருவாங்க. இதனால தான் ஒரு தடவை இவங்க இன்னைக்கு இருக்க அந்த பலஸ்தீனில் ஒரு மன்னர் மூலியமாக அடித்து விரட்டும் போது பலர் பல பகுதிக்கு வர்றாங்க. சிலர் நுட்பமுடையவங்க மதீனா கூடியாந்துடுறாங்க. ஏன்னா இறுதி தூதுவர் இங்கே தான் வருவாங்க, நமக்கு கிடச்சிட்டாங்கன்னா மறுபடியும் இந்த இடத்துல எல்லாத்தையுமே அடித்து ஜெயிச்சிடலாம் அப்படிங்கிற சிந்தனை. பல காலங்களாக இறுதி நபி எதிர்பார்த்து தான் மதீனாவில் காத்திருந்தாங்க. ஆனால் இந்த விஷயத்தை இவங்களை விட அங்கே இருந்த மதீனாவாசிகள் ரொம்ப பிடிச்சிட்டாங்க. ஆஹா, இது கண்டிப்பாக நடக்கக்கூடிய ஒரு விஷயம் என்பதாங்க. அதனால தான் நபிசாசலம் தன்னை நபின்னு சொன்ன உடனே அங்கேருந்து எங்கள் இதுக்கு வந்திருந்தாங்க. ஹஜ்ஜியுடைய காலம், எங்கே இஸ்லாத்துக்கு முன்னாடி உள்ள ஹஜ்ஜி, அந்த 6 அறிஞர் மேன்மக்களை மதீனாவாசி இளைஞர்கள் நபிசாசலம் சொன்னோன்னே அப்படியே கையை பிடிச்சிட்டாங்க. ஆனால் யூதர்களுக்கு யூகம்